வணக்கம். கணித மேதை ராமானுஜம் பற்றி நம்ம அதிகமாக நினச்சி பார்த்துருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தமிழ் துறையினால் எனக்கு அவருடைய அருமைகள் தெரியலையோ என்னமோ. ஆனால் நான் தொடர்ந்து ஜெயா தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கப்பையும் மற்ற காலங்கள்லேயும் நான் அவருடைய வரலாற்றை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான மனிதர். 33 ஆண்டுகளுக்குள்ளே மறைந்து போயிட்டார். இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக 3 பேரை அல்காரிஸ்ட் அப்படிங்கிறாங்க. கணிதவியலாளர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் 3 பேருங்கிறாங்க. அதில் 1700களில் வாழ்ந்த லியனார்டோ, 800களில் வாழ்ந்த ஜாகோபி என்று இருவரை சொல்லுகிறார்கள். 3ஆவதாக சொல்லப்பட வேண்டுமென்றால் அவர் தமிழகத்தில் பிறந்த ராமானுஜன் தான் என்கிறார்கள். இவருடைய தாய் தந்தையருடைய பெயர், இவர் தந்தையார் சீனிவாசன், தாயார் கோமலத்தம்மாள். இவர் பிறந்த இடம் கும்பகோணம், சாரங்கபாணி தெருவில் பிறக்கிறார். 1887 1887 பிறந்த இவர் 1900 மறைஞ்சிட்டாருன்னு சொன்னால் 33 ஆண்டுகள் தான். ஆச்சரியம் பாருங்கள். போன ஆண்டு அவருடைய நூற்றாண்டு, மறைந்த நூற்றாண்டு. எப்படி பாரதிய 21 கொண்டாடணுமோ அது மாதிரி இவரை கொண்டாடி இருக்கணும். கொண்டாடப்படுகிற போது எப்படி இவர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கணக்குனாலே நமக்கு பிடிக்காது. அப்படிங்கிறப்ப கணக்கில் பெரிய ஆளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? ஆனால் கணித உலகம் இவரை அறிந்திருக்கிறது. இவருடைய பிறப்பு ஈரோட்டில். இவங்க கும்பகோணத்தில் இருந்தாலும் இவருடைய தாய் தந்தையர் இவங்க தாத்தாவோட இங்கே ஈரோட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவங்க தாத்தா, இவங்க அப்பா எல்லாரும். பிறகு இவங்களுடைய அந்த கடை மூடப்பட்டதன் காரணமாக காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க. அங்கே சில நாட்கள் இருந்த பிறகு திரும்ப ஈரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இவர் பள்ளி படிப்பை படிச்சுட்ருக்காரு. இவருக்கு கணிதத்தின் மீது அப்படியான ஒரு அபாரமான ஈடுபாடு. இவர் 8 வயசு இருக்கிற போது போட ஆரம்பித்த அந்த கணிதம் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப மிரட்டுற அளவுக்கு வந்துடுறார். அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவருக்கு புத்தகம் வாங்கவோ மற்றதுக்கோ பணம் இருக்காதான். பக்கத்து வீட்டில் ஒரு பையன் கல்லூரியில் படிக்கக்கூடிய பையன், அந்த பையனுடைய கணித புத்தகத்தை பூரா வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், அவ்வளவு இதுக்கும் விடை போட்டுருவாராம். அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்குமா, ஒரு பள்ளிக்கூடத்தை கூட தாண்டாத பையன் எப்படி இவ்வளோ அருமையாக போடுறான் அப்படின்னு சொல்லி. நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல நாமக்கல் போயிருந்தேன். அங்கே அந்த யோக நரசிம்மர் மேலே இருக்கார், நாமகிரி தாயார். அந்த அம்மாளுடைய கோவில் மேலே அந்த மலைக்கோட்டையில் இருக்குது. கீழே தான் ஆஞ்சநேயர் இருக்கார், நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த கோயிலுக்கு அடிக்கடி ராமானுஜர் வருவாராம். நம்ம பழைய ராமானுஜரில் நம்ம கணித மேதை ராமானுஜர். அவர் என்ன பண்ணுவாராம், சாக் பீஸ் மாத்திரம் வாங்கிட்டு போர்டில் எழுத நேரம் இல்லாதனால, இடம் இல்லாதனால அந்த கோயில் சுற்று வெளி இருக்கு இல்லைங்களா, ஏன்னா பாறையில் செய்யப்பட்டது இல்லையா, அந்த பாறையிலேயே கணக்கு போட்டுக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டே போட்டுக்கிட்டே போவாராம். இதை மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பாங்களா. இப்போ இந்த தெருவில் கோலம் போடுறத சில பேர் பார்த்துட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதில் சில சமயத்தில் மழை வந்துருமா, அவ்வளோ அழிஞ்சு போயிடுமா, அப்படியே உட்காந்துருப்பாராம். திரும்ப போய் அந்த அழிஞ்ச பிறகு, அது காஞ்ச பிறகு திருப்பி போட ஆரம்பிப்பாராம். அந்த நாமகிரி தாயாரினுடைய அருள் அவருக்கு அபாரமாக இருந்திருக்கு அப்படின்னு அங்கே ஒரு அர்ச்சகர் சொன்னார். சரி இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஆளுங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவர் பிறவியிலேயே அறிவாளின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, கடவுள் அருள்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க, கருவிலே திருவுடையவர்கள்னு சொன்னால் கூட அதுக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சகுந்தலா தேவி கணித மேதை தான். அந்த அம்மாவும் பள்ளிக்கூடமே போனதில் தெரியுமா உங்களுக்கு, எங்கேருந்து அந்த அறிவு வந்தது? இப்போ இவர் அதே போல் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த போது என்ன சிக்கல் இருந்ததுன்னா, அப்போ இருந்த அந்த மற்ற துறை பாடங்கள் இவரை பாடாப்படுத்துச்சு. அதிலெல்லாம் இவரால் தேர்வில் பாஸ் பண்ண முடியல. ஆனாலும் கூட என்ன பண்ணார், கணிதத்தின் மீது கொண்ட ஆர்வத்தில் படிச்சுட்டே இருக்கார். பிறகு ஆந்திராவுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதாவது வறுமையும் மற்றவையும் இவரை துரத்திக்கிட்டே இருந்தன. அந்த துரத்துதலோடு இவர் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஆனாலும் இவர் எப்போதும் ஒரு நோட்டில் குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பாராம். அதில் குறிப்பாக இவர் எழுதின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குற போது ஒருங்கல் என்று சொல்லக்கூடிய கன்வர்ஜென்ஸ்
எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இருத்தல், இவை போன்ற விஷயங்களில் இவருடைய ஆய்வு ஆச்சரியமாக இருந்தது. ஐன்ஸ்டீனுடைய கால்குலஸ் பற்றி பெரிய ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருந்தப்ப அவையெல்லாம் இவருக்கு வாங்கிறதுக்கான புத்தகமாக வாங்குறதுக்கான வழி இல்லாமல் இருந்தது. இன்னொரு ஆச்சரியம், அவர் சென்னைக்கு வந்தபோது இவரை பாதுகாத்த நல்லறிஞர்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் விவேகானந்தரில் சீடரில் ஒருத்தரான். அவரை கிடி அப்படின்னு விவேகானந்தர் அன்பை அழைப்பாராம். அவர் தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி படிக்க வச்சுருக்காரு. எத்தனையோ பேர் படிக்க வச்சுருக்காங்க. திருக்கோவிலூர் ஓடிருக்காரு, அங்கே போயிருக்காரு, இங்கே போயிருக்காரு. அதாவது கல்வி கற்பதற்கான உதவி மட்டும் கிடைக்கவே இல்லை இவருக்கு. அப்புறம் என்ன பண்ணார், திருமணம் ஆயிடுச்சு. சென்னை துறைமுகத்தில் ஒரு எழுத்தராக வேலைக்கு சேர்ந்தார். அங்கே வந்த அந்த இதழ்களில் இவர் எழுதின அந்த கணித புதிர்களை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்ச அந்த அதிகாரி, ஆங்கிலேய அதிகாரி, அவர் என்ன பண்ணாராம், அயல் நாட்டு இதுகளுக்கு கற்றை எழுத சொன்னாராம், கடிதம் எழுத சொன்னாராம். அப்படி எழுதின போது இவரை ரொம்ப அடையாளம் கண்ட ஒருத்தர் யாருன்னு கேட்டால் இங்கிலாந்தை சேர்ந்த ஜிஹெச் ஹார்டி என்கிற மேதை. அந்த ஜிஹெச் ஹார்டி என்ன பண்ணார்னா, இவரை வெளிநாட்டுக்கு அழைச்சிருக்கார். அப்போ எல்லாம் அந்தணர்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு சட்டங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் கூட இவர் போகிறார். 1914-18 இந்த வேர்ல்டு வார் நடந்த நேரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் இங்கிலாந்தில் இருக்கார். ஆனால் அந்த காலம்தான் இவர் வாழ்க்கையினுடைய பொற்காலம்ங்கிறாங்க. அதுவும் இவர் தனக்காகவே சமைச்சிக்கிடுவாராம். இவர் அந்தனர் அதனால் புலால் உணவு சாப்பிட மாட்டார், தனக்காக சமைச்சிக்கிடுவாராம். அப்போ இவரோடு இருந்த ஒரு நண்பர் ஒரு புதிர் ஒன்றை போட சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த காலம். அதனால் பாரிஸில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வீட்டு இலக்கை எண் தெரியல, ஆனால் 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, அது என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியலை, அதைத்தான் இன்றைக்கி புதிராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராமானுஜத்தை சொன்ன உடனே அவர் அப்போ சாம்பார் வச்சுக்கிட்டே அவர் சொன்னதை மாத்திரம் கேட்டுக்கிட்டே அதுக்கு ஆன்சர் பண்ணறான். அதாவது x² - 10y², இதனுடைய ஆன்சர் +1 ஆர் -1, இவ்வளோதானா. இதை அவர் அந்த சாம்பாரை கிண்டிக்கிட்டே சொல்கிறார். அங்கே உட்காந்து 10 பேர் கணக்கு போட்டு பார்த்தாலும் அது போட முடியல. இன்னும் கூட ஹார்டி அவர்கள் இவருக்கு உடம்பு முடியாமல் அந்த குளிர் ஒத்துக்கிறாமல் இருந்தப்போ இவரை ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாராம். அப்போ இவர் போகிற போக்கில் திரும்பி ஹார்டியினுடைய அந்த கார் நம்பரை பார்த்து, உங்கள் கார் நம்பர் வினோதமான கார் நம்பர், இதில் வகுத்தா இந்த மாதிரி வரும் அப்படின்னாராம். ஹார்டி அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டாராம். அதாவது கார் நம்பரை நம்ம கார் நம்பர்னு நினைவு வச்சுக்கிடுவோம், ஆனால் அதை வகுத்தலா பெருக்கலா பின்னமாக ஒரு வினோதமான நம்பரா என்று நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். இவர் எழுதி வைத்த அந்த குறிப்புகளெல்லாம் அவ்வளோ அற்புதமான குறிப்புகள். இன்றைக்கும் கூட உலகம் தோன்றிய நாள் முதலாக இவர் போட்டு வச்சிருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட இதுகளில் 2000க்கும் மேற்பட்ட கணித குறிப்புகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னே அப்படி கிடையவே கிடையாது, இன்னும் அதுக்கு விடை கண்டுபிடிக்கலைங்கிறாங்க. இவருடைய வரலாறு கூட திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அதில் நம்முடைய பிக் பாஸில் வரக்கூடிய அபிநய், இப்போ கூட அவர் இப்போ தான் வெளியில் போனார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜெமினி கணேசனுடைய துணைவியார், நடிகை திலகம் சாவித்திரியினுடைய மகள், சாமுண்டீஸ்வரனுடைய மகன் அவர், அதாவது சாவித்திரியினுடைய பேரன் அவர் தான். அவர் என்ன பண்ணார்னா, இந்த கணித மேதை ராமானுஜனா அதில் நடிச்சிருந்தார். இந்த படம் கூட வந்தது. இந்த படமெல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு போட்டு காட்டணும், யாருக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. இவருடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால் வறுமை இருந்தது, இவருக்கு ஆஸ்துமா நோய் இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலே இவர் ஒண்டுக்குடித்தனத்தில் வாழ்ந்தார். இவருடைய அறிவை உலகம் அறியுமாறு செய்திருப்போமே ஆனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய பிரகாசம் உலகத்துக்கு தெரிந்திருக்கும். என்ன இருந்தாலும் நாம் மேதைகளை தவறவிட்ட பிறகுதான் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம். கணித மேதை ராமானுஜனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். கணிதத்தின் மீதே நமக்கு ஒரு ஆசை ஏற்படும். அப்படி வாழ்ந்தவர் அவர்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.